என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் வலிகளையும் என் பாதத்தில் வைத்துவிடு. கொஞ்ச நாள் அமைதியாக காத்திரு. எல்லாம் நீ நினைத்தபடியே மாறும். நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து விட்டால் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னுடைய அனைத்து துன்பங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன். உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகிவிட்டது என் செல்லமே. இனி நீ போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு உனக்கு நான் நன்மையை செய்ய போகின்றேன். பொறுத்திருந்து பார் உனக்கு நடக்கப் போவதை. என் வழியில் நீ நடந்தால் உனக்கு முன் நான் வழிகாட்டுவேன். உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகும். இனி நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய். நான் உன்னோடு தான் இருப்பேன். பிரச்சனைகளை கடந்து விட வேண்டும். இல்லையே அந்த பிரச்சனைகளோடு பயணம் செய்து அந்த பிரச்சனையை தோற்கடிக்க வேண்டும். ஒரு நாள் உன்னுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும். அந்த நாள் நாளையாகவே கூட இருக்கலாம். மனதிற்கு பட்ட அனைத்தையும் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல. சரியது அவசியம் எது என்பதை அறிந்து பேசு. உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பேசு. நான் உன்னுடன் இருக்கும் வரை உனக்கு தோல்வியே கிடையாது. நீண்ட காலமாக என்னுடைய அருளுக்காக நீ பொறுமையாக காத்து கொண்டிருந்தது உனக்கு பலனை கொடுக்க போகின்றது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றி பெற நான் செய்வேன். நீ விரும்பிய அனைத்தையும் உன்னுடைய கைகளில் நான் நிச்சயமாக தரப்போகின்றேன். அதனை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே. என்னிடம் நீ முழு மனதோடும் நம்பிக்கையோடும் கேட்டாயானால் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்காக நான் நிச்சயமாக தருவேன். பிறர் உன்னை ஒதுக்கிவிட்டாலும் நீ கவலைப்படாதே. நேர்மை என்கின்ற வெளிச்சம் உனக்குள் இருக்கும் வரை உலகத்தில் உனக்கும் நிச்சயம் இடம் உண்டு. என்னுடைய குழந்தையின் வெற்றியை தடுக்க முயற்சிக்கும் எந்த கெட்ட சக்தியானாலும் அதன் அழிவு நிச்சயம் என் கைகளில் தான். நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்காக அளிக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு. உலகத்தில் எது அதிபோதை என்று தெரியுமா? நமக்கு பிடித்தவர்களிடம் பாசத்திற்காக ஏங்கி தவிப்பதுதான். விசுவாசம் மற்றும் பிரார்த்தனை இவை அனைத்தும் கண்களுக்கு தெரியாதவை. ஆனால் அவை சாத்தியமற்ற விஷயங்களையும் சாத்தியமாக்கும். எதையும் செய்யக்கூடிய நட்பு கிடைத்தால் அதில் உபயோகப்படுத்திக் கொள்ளாததில் இருப்பது உண்மையான நட்பு. உலகத்தில் உள்ள அனைவரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று நினைக்காதே. வாழ்க்கை இருக்கும் போதே அதனை வாழ்ந்து விடு. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று கூட யாருக்கும் தெரியாது. காயங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிந்த பின்பும் சில உறவுகளை விட்டு பிரிய மனமில்லை. காரணம் காயத்தை மீறிய நேசம் அங்கே இருப்பதுதான். ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை அங்கு வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு தீவிரமான முயற்சி வேண்டும். என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது வரும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நிச்சயம் பதில் தராமல் போகாது. நிச்சயம் வேறு ஏதாவது வழிகளில் உன்னை தேடி தீர்வு வரும். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, அன்பில் ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், பாசத்தில் வேஷம் என அனைத்தையும் சந்தித்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உண்மையான அன்பிற்கு பலனே இல்லையா என்று என்னை நோக்கி கேட்கின்றாய். உண்மையான பாசத்திற்காக ஏங்கி தவிக்கின்றாய். அது உனக்கு கிடைக்காத போதும் உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் முடியவில்லை. என் தங்கமே, இப்போது நான் கூறுவதை கவனமாகவும் பொறுமையுடனும் கேள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. யாரும் யாருக்கும் நிரந்தரமில்லை. பெற்ற தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாம் குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டுமே அவர்கள் வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உன் அப்பா நான் மட்டுமே. அதை நீ புரிந்து கொண்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் சரியாக புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு கிடைக்கும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்த முடியாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். உன்னை ஏமாற்றியவர்கள் பின்னாலும், உன் அன்பை கசக்கி தூக்கி எறிந்தவர்கள் பின்னாலும், உன்னை வேண்டாம் என்று உதறிச் சென்றவர்கள் பின்னாலும் நீ தேடி ஓடிக்கொண்டே இருந்தால்
உன் வாழ்க்கையை நீ எப்போதுதான் வாழப் போகின்றாய்? என் வார்த்தைகளை நீ மதிப்பாயானால் இன்று முதல், இந்த நொடி முதல் உன்னை தவிர்த்தவர்களை நீ தவிர்த்துவிடு. உன் வாழ்க்கை தரத்தையும் உன் வாழ்வாதாரத்தையும் உயர்த்திக் கொள்ள, உன் சொந்த காலில் நிற்க நீ பழகிக்கொள். உன்னை தவிர்த்தவர்கள் முன்னால் நீ தங்கமாக ஜொலிக்க வேண்டும். உன்னை ஏளனமாக நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் நீ உயர்ந்து நிற்க வேண்டும். உன் அருமையும் பெருமையும் அவர்களுக்கு உரைக்கும்படி நீ அவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்க வேண்டும். உன்னை இழந்ததற்காக அவர்கள் வருந்திக் கொண்டு உன் வாசலில் உனக்காக காத்திருக்க வேண்டும். நீ உன் வாழ்வில் எவரையும் தேடி எவர் பின்னாலும் ஓடாதே. அனைவரையும் உன் பின்னால் ஓடி வர செய். எதற்காகவும் யாரையும் நம்பி இருக்காதே. உன் சொந்த காலில் நிற்க பழகு. உன்னை மதித்து உன் அன்பை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே உன் அன்பை செலுத்து. உன்னை உதாசீனப்படுத்தி உன் மனதை உடைத்தெறிந்தவர்களுக்கு உன் அன்பை கொடுக்காமல் நீ உதறிவிடு. உன் வாழ்வில் நீ உயர உயர உன்னை தவிர்த்தவர்கள் எல்லாம் நீதான் வேண்டும் என்று தவித்து நிற்பார்கள். எனதெந்த வார்த்தைகளை கடைபிடித்து கண்களை துடைத்துக் கொண்டு உன் வாழ்வில் முன்னேறு. அதுதான் என்னுடைய பிள்ளைக்கு பெருமை. எனதெந்த வார்த்தைகளை இன்று முதல் நீ கடைபிடி. உன் வாழ்க்கையை முன்னேற்றும் பாதையை இன்று முதல் நீ தொடங்கு. உன்னை வேண்டாம் என்று உதறிச் சென்றவர்களை உன் பின்னால் தேடி ஓடி வர வைப்பது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு குழந்தையே, இன்று நீ என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாய். நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம் நிறைவேறும் சூழல் இன்று உனக்கு ஏற்படும். உறுதியான நம்பிக்கையோடு இறுதி வரை கேள். என்னதான் உன் மனதை நீயே தேற்றிக் கொண்டாலும், உனக்கு நீயே ஆறுதலை சொல்லிக் கொண்டாலும், சில நேரங்களில் விரக்தியின் உச்சத்திற்கே சென்று வந்து விட்டதை போன்று நீ உணர்வாய். சில சமயங்களில் உனது கண்களிலிருந்து வரும் கண்ணீர் எதற்காக வருகின்றது என்பதே உனக்கு தெரிவதில்லை. மனதில் ஒரு சுமை, ஒருவிதமான வலி. நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் உன் மனதை ஒவ்வொரு கணமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது. ஒரு சில கணங்களில் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம், எல்லாவற்றையும் கடந்து வருவோம் என்று உறுதியாக முடிவெடுத்துவிட்டு அதை முயற்சிக்கவும் செய்கின்றாய். ஆனாலும் சில நேரங்களில் புயலும் மழையாய் சில நிகழ்வு உன்னுள் நடக்கின்றன. இவை உனக்கு ரணத்திற்கு மேல் ரணத்தை உணர்த்துகின்றன. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை ஏற்படுகின்றது. மறந்துவிட வேண்டும் என்று சபதம் எடுத்த அந்த நாளில்தான் அதிகமாக அதை நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். வேண்டாம் செல்லமே, நீ எதையும் நினைக்கவும் வேண்டாம், எதையும் மறக்கவும் வேண்டாம். எல்லாவற்றையும் கடந்து வா. உனது கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து விடு. இப்போது உன்னுடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்காலத்தை மட்டும் கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே என் அப்பா செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வை வாழத் தொடங்கு. இந்த நம்பிக்கை உன்னுள் இருக்கும் வரை உனது உடம்பையும் உனது உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை நான் விரட்டி அடிப்பேன். எனது வார்த்தைகளை தினமும் கேட்டு அதை உயிர் மூச்சாய் எடுத்து கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நல்லதைத்தான் நடக்கவும் செய்வேன். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக உண்டு. காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் வீழ்ந்து போகாதே. உனக்கென்று ஒரு விடியல் நிச்சயம் வரும். உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும். அப்போது உன்னுடைய வார்த்தைகளுக்கு அனைவரும் செவிமடுப்பார்கள். உன்னை புரிந்து கொள்ளவும் செய்வார்கள். உன்னுடைய அருமையும் எல்லோருக்கும் புரிய வரும். நான் புரிய வைப்பேன். இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கு என் அனுக்கிரகம் உனக்கு பரிபூரணமாக கிடைத்திருக்கின்றது. நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன் கைகளில் சேரும் சூழல் ஏற்பட